ஓபிஎஸ் அவர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு அப்படின்னு இருந்ததை இப்ப கழகமாக மாத்திட்டாரு. இந்த கழகம் தமிழக அரசுல கண்டிப்பா பல கழகங்களை ஏற்படுத்தும் மக்களை. அப்படி ஒரு கட்சியாக ஆரம்பிச்சாலுமே அந்த கட்சி எப்படி என்டிஏ கூட்டணிக்குள்ள தான் போகும் நீங்க நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா அதுக்கு போக வாய்ப்பு கிடையாது. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் என்டிஏ கூட்டணியில் தான் இடம் பிடிக்கணும். அவருக்கு அதிமுக இடம் கிடையாது அப்படிங்கிறதுல எடப்பாடி அவர்கள் உறுதியா நம்புறாரு. ஓபிஎஸ் பாஜக கூட இருக்கிறதுக்கும் பாஜக ஆதரவாக இன்னும் பாஜக சப்போர்ட் பண்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, எப்படியாச்சும் பாஜக நம்மளை கொண்டு போய் அதிமுக உள்ள சொரியிடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில தான் ஓபிஎஸ் காத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா அந்த நம்பிக்கை இப்ப முடிஞ்சு போச்சு. இதற்கு மேலேயும் ஓபிஎஸ்க்கு அதிமுக இடம் இல்லை அப்படிங்கிறதுல எடப்பாடி அவர்கள் உறுதியா இருக்காரு. அவரு அதிமுக அமித்ஷா சொன்னாலும் கேட்கிற மாதிரி இல்லை. அது மட்டும் இல்லாமல் அமித்ஷா ஆல்ரெடி கட்சியோட உள் விவரங்களுக்குள்ள நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏடிஎம்கேக்குள்ள போறதுக்கு ஓபிஎஸ்க்கு வாய்ப்பே கிடையாது. சரி, என்டிஏ கூட்டணியிலே தொடரலாம் அப்படின்னா கடந்த நாடாளுமன்ற தேர்தல் மாதிரி அந்த கூட்டணியில் இருந்துக்கிட்டு ஒரு தாமரை சின்னத்திலே போட்டிடலாம். அப்படி தாமரை சின்னத்தில் போட்டிட்டு அவரோட தன்மானம் இடம் கொடுக்கல அப்படின்னா ஒரு பலாப்பழ சின்னமோ ஒரு வாழைப்பழ சின்னமோ ஒரு பப்பாளி பழ சின்னத்தில் இன்னும் அவர் போட்டியிட்டு வெற்றி பெறலாம், பெறாமல் போகலாம் தான் அடுத்த பிரச்சனை. ஆனால் அவர் அந்த கூட்டணியில் பங்கு பெற முடியும். அப்படி இருக்கிற சூழ்நிலை எதற்காக ஒரு கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை கொண்டு போய் என்டிஏ கூட்டணியில் சேர்க்கணுமா? அதுக்கு அவசியம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவசியமே கிடையாது. ஈவன் அதில் இன்னும் பிரச்சனைகள் தான் அதிகமாக இருக்குது. இப்போ ஒரு கட்சியை நீங்கள் போகும்போது அந்த கூட்டணியில் போகும்போது குறைஞ்சது 3 சீட்டு 5 சீட்டு கேட்பீங்க. எடப்பாடி அவர்கள் ஓபிஎஸ் திரும்ப வளரவே கூடாதுன்னு நினைக்கிறாரு, அவர் கட்சிக்குள்ள வரவும் கூடாதுன்னு நினைக்கிறாரு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஓபிஎஸ் அவர்கள் ஒரு கட்சி, அதுவும் ஒரு புதிய கட்சியை உருவாக்கி கொண்டு வரும்போது அந்த கட்சிக்கு ஒரு 3 சீட்டோ 5 சீட்டோ கொடுத்து அந்த கட்சியை வளர்த்து விடுறதுக்கு எடப்பாடி ஒன்றும் அவ்வளோ பெரிய முட்டாள் கிடையாது. அப்போ கண்டிப்பாக ஓபிஎஸ்க்கு சீட்டு கொடுக்க மாட்டாரு. என்டிஏ கூட்டணியில் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கவே கூடாது அப்படிங்கிறது தான் எடப்பாடி அவரோட முக்கியமான நோக்கமாகவும் இருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் ஒரு புதிய கட்சியை கொண்டு என்டிஏல இணைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி என்டிஏல இணைக்கிறதுக்கு பாஜக ஒரு ப்ரெஷர் கொடுத்தாலும் அப்படின்னாலுமே அவருக்கு அதிகபட்சம் ஒரு சீட்டு தான் கிடைக்கும். ஒரு கட்சியாக ஆரம்பிச்சு ஓபிஎஸ்க்கு மட்டும் ஒரு சீட்டு கிடைக்கிறதுக்காக அந்த கட்சியை கொண்டு போய் என்டிஏல இணைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. முதல்ல அந்த என்டிஏல இணைக்கிறதுக்கு எடப்பாடி அவர்கள் ஒரு காலமும் சம்மதிக்க மாட்டாரு. அப்ப ஓபிஎஸ் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு புதிய கட்சி என்டிஏக்குள்ள போறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அப்போ ஓபிஎஸ்க்கு வேற என்னதான் வாய்ப்பு இருக்கு பாண்டி அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அவருக்கு இதோட இன்னொரு முக்கியமான வாய்ப்பு இருக்கு மக்களே. தாவேக்கால போறதுக்கு அப்போ ஓபிஎஸ் இது கட்சி ஆரம்பிக்கணும். ஓபிஎஸ் போய் தாவேக்கால சேர்ந்துக்க வேண்டியதானே, செங்கோட்டையில போய் சேர்ந்தார்ல, அப்படி போய் சேர்ந்துக்கலாம்ல அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா மக்களே அங்கேயும் ஒரு பிரச்சனை இருக்கு. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் போய் நேரடியாக தாவேக்கால சேர முடியுமான்னு கேட்டீங்கன்னா சேரலாம். ஆனால் அங்க அவருக்கான என்ன ஒரு பதவி ஒதுக்கப்படும். அது மட்டும் இல்லாமல் ஒரு அதிமுக அப்படிங்கிற ஒரு பழமையான கட்சியில முதலமைச்சராக இருந்த ஒருத்தர், பொதுச்செயலாளர் இருந்த ஒருத்தர், அப்படிப்பட்ட ஒருத்தர் போய் தாவைக்கால சேரும்போது ஒரு புசி ஆனந்துக்கு கீழேயோ ஒரு நிர்மல் ராஜ்குமாரையோ இல்லை ஒரு அருணுக்கு கீழேயோ எப்படி வேலை பார்க்க முடியும், அவருக்கான பதவியில் என்ன ஒதுக்கப்படும், அவருக்கான தொகுதி என்ன கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுல அவருக்கான மரியாதை அங்கே கிளியராக கிடைக்குமா அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தேகம். ஒரு மிகப்பெரிய மூத்த அரசியல்வாதி இருக்கவர் அதை யோசிப்பாரு. ஆனால் செங்கோட்டையன் அந்த பிரச்சனை கிடையாது. செங்கோட்டையன் ஒரு எம்எல்ஏ மட்டுமே இருந்தார், அமைச்சராக இருந்தார். ஆனால் ஒரு கட்சியோட நிர்வகிக்கக்கூடிய தமிழகத்தோட முதலமைச்சராகவே இருந்த ஒருத்தரால் ஒரு புது கட்சியில் போய் அவங்களுக்கு கீழே வேலை பார்க்க முடியுமான்னு கேட்டால் முடியாது. அப்போ அதனால தான் ஒரு புது கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியோட போய் கூட்டணி வச்சுக்க முடியும். அப்படி கூட்டணி வைக்கிறதுனால அவரையும் பலப்படுத்திக்க முடியும், அவர் கூட இருக்கவங்களையும் பலப்படுத்திக்க முடியும். அவங்க கூட இருக்கவங்க எல்லாமே இப்போ ஆல்ரெடி ஒவ்வொருத்தங்களா வேற வேற கட்சிக்கு போகிறாங்க. அவங்க யாருமே போகக்கூடாது, அவங்கள ஒரே இடத்துல பாயிண்ட்ல அவங்கள ஒன்று சேர்க்கணும் அப்படின்னா ஒரு புதிய கட்சி ஆரம்பித்து அந்த கட்சியை தாவேக்கா கூட கூட்டணி வைக்கிறதுக்காக தான் ஓபிஎஸ்க்கு கூடிய ஒரே வாய்ப்பு. அது மட்டும் கிடையாமல் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் இன்னைக்கு கூடிய ரொம்ப நெருங்கிய நண்பர்களாக இருக்காங்க. இப்போ டிடிவி தினகரன் எந்த பக்கம் போறாரோ அங்கே தான் ஓபிஎஸ் போக போறாரு, ஓபிஎஸ் எங்கிட்டு போறாரோ அங்கே டிடிவி தினகரன் போக போறாரு. டிடிவி தினகரன் என்டிஏ போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா 0.5% வாய்ப்பே கிடையாது இன்னி இருக்கிற சூழ்நிலையில். இப்போ அதே நேரத்தில் திமுக பக்கம் போவாரா அப்படின்னா திமுக போனால் ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய டிராபேக் ஆகும். அதனால டிடிவி தினகரனும் அங்கிட்டு போக வாய்ப்பு கிடையாது. அப்போ இவங்க 2 பேருமே சேர்ந்து விஜயோட காலத்தை தான் வலுப்படுத்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. அப்படி இந்த பக்கம் விஜய், ஓபிஎஸ், தினகரன் அப்படின்னு கூட்டணி உருவாகும் போது மேலும் சில கட்சிகள் இந்த கூட்டணி பக்கம் வரலாம். அப்ப மும்முனை போட்டி இன்னும் பலமாக மாறும். திமுகக்கு அது மிக மிக பெரிய த்ரெட்டா மாறும். அது நடக்கக்கூடாதுன்னா திமுக நம்ம உள்கட்சி பிரச்சனை கூட சமாளிச்சுக்கலாம். ஆனால் எப்படியாச்சு அதிமுக அதிருப்திலேருந்து வெளியே போகிறவங்களை விஜய் பக்கம் போக விடாமல் நம்ம பக்கம் கொண்டு வரணும் அப்படின்ற நோக்கத்தோட அந்த ஒரு பதஷ்டத்தோட திமுக தொடர்ந்து
அதிருப்தியாளர்களை நம்ம கட்சி பக்கம் இழுக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கை, ஒரு ஒரு குறிக்கோளோட திமுக செயல்பட்டு இருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் அவர்கள் தாவேக பக்கம் போறதால எந்த அளவுக்கு தாக்கம் ஏற்படும், அது சரியாக இருக்குமா, அது மக்களை எந்த அளவில் ஏற்றுக்குவாங்க அப்படிங்கிறத உங்களோட கருத்துக்கள் என்னங்கிறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.